ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு பணம் வரணும். எல்லாத்துக்கும் அதுதான் பிரச்சனை, பண பிரச்சனை. ஒரு மனிதனுக்கு மணி மேட்டர் இஸ் மணி மேட்டர். அதாவது பணம் தான் எல்லாத்துக்குமே தாரக மந்திரமாக இருக்குது. இப்போ மகர ராசிக்கு குரு பார்வை இருக்குது. குரு ராசியை பார்க்குறாரு, பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். அதுபோல் 8 குடைவன் 7ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்தில் ராசியை பார்க்குறாரு. இந்த ஆடி மாதம் முழுக்க எதிர்பாராத பணம் வரும். 8 குடைவன் 7ஆம் இடத்துல 3 12 குடைவன் கூட இருக்கிறதுனால திடீர் யோகம், விபரீத ராஜயோகம்லாம் அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில காரியங்கள் பண்ணலாம். அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எதுவுமே செய்யாமல் இருக்குது, சில காரியம் பண்ணலாம். அதுக்கு வழிபாடு, பரிகாரம். வழிபாடுனா கோயிலுக்கு போகிறோம், ஆடி மாதம் அம்மன் கோயிலுக்கு போகலாம். வீட்டில் வழிபாடு பண்ணோன்னா வீட்டில் அம்மனை கும்பிடலாம், மகாலட்சுமியை கும்பிடலாம். இது எல்லோரும் ருட்டீனாக செய்கிறது தான். பொதுவாக ஆடி மாதமே வழிபாட்டுக்கு உண்டான மாதம் தான். இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவோம்னா ஆடிப்பட்டம் தேடி விதை. ஆடி மாதம் விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம். செடி கொடி போடலாம், பயிர்கொல்லி போடலாம், விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்களை செய்யலாம். இப்போ மகர ராசிக்கு பணம் வரணும் அப்படின்னா வீட்டில் வாஸ்து நல்லா இருக்கணும். இப்போ சொந்த வீடு கட்டுறவங்க ஓரளவு முறைப்படி வாஸ்து பார்த்து கட்டியிருப்பாங்க. இடம் வாங்கி வீடு கட்டுறவங்க அந்த மணியடை சாஸ்திரம், அந்த வாஸ்துலாம் பார்த்து ஓரளவு கட்டியிருப்பாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்தளவு சாத்தியப்படாது. சரியா, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, கிடைக்கிற வீட்டில் தான் இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் சென்னையிலலாம் வீடு கிடைக்கிறது குதிரை கொம்பு. அதனால் கிடைக்கிற வீட்டில் தான் வாழ்வாங்க. கோயம்புத்தூர் அதை காட்டிலையும் அதிகமாக இருக்குது காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ வீடு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த வாஸ்து பார்க்க முடியாது. இவங்க ஒன்று செய்யலாம். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம், தகவல் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் வீட்டில் உள்ள நிறைய குறைகள், எது வாஸ்து பிரச்சனைகள் எது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்காதீங்க தயவுசெய்து. கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரியாக்ட் பண்ணுவேன். ஜாதகம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க. அதுக்குண்டான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். இப்போ மகர ராசிக்கு உங்கள் ராசிநாதன் தான். சரியா, மணி பிளான்ட் வளர்க்குறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா செடிக்கு உண்டான கிரகம் சனி பகவான் வருவார். ஏன்னா அவர் அதுக்கு ஒரு நல்ல அமைப்பை தருவார். மகர ராசினியர்கள் செடி மூலிமா, மணி பிளான்ட் மூலிமா நல்ல பலன் வரணுமா, சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். ராசியில் உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோக புதன் சுக்கிரன் தங்களுக்குள்ளே கேந்திரமாக, தங்களுக்குள்ளே ஒத்துமையாக இருக்கணும். புதன் சுக்கிரன் கேந்திரமாக வர மாட்டாங்க, 2 பேரும் கெட்டு போகாமல் இருக்கணும். ராசியில் இருக்கிற சந்திரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதன் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த செடி வளர்க்குற யோகம் நல்லபடியாக இருக்கும். இப்போ மணி பிளான்ட்டை நீங்கள் வளர்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணி பிளான்ட் மகர ராசிக்கு பண வரவு அதிகரிக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும், நேர்மறை ஆற்றலை கொடுக்கும். ஸோ மகர ராசிக்கு மணி பிளான்ட், அந்த மணி பிளான்ட்டை பற்றி அடுத்தடுத்து சொல்கிறேன். அது ஒரு சின்ன செடி தான், வாங்கி வைக்கலாம். அதோடய பேர், அது எப்படி வளர்க்கணும், எந்த இடத்துல வைக்கணும், அதோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே சொல்கிறேன். அது எப்படி, அதனால் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறேன். இதை நீங்கள் இதை வாங்கி நான் சொல்கிற இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பண பிரச்சனை தீரும். சரியா, தொழில் வியாபாரத்தில் சிக்கல் தீரும். இப்போ மணி பிளான்ட்டை வீட்டில் வைக்கிறதுனால பண வரவு அதிகமாகும், மன அழுத்தம் குறையும். செடி காஞ்சி போகாமல் வச்சுக்கணும். சரியா நேயர்களே, இது எந்த திசையில் வைக்கணும், எப்படி வைக்கணும்னு அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரியா நேயர்களே, அதாவது என்ன சொல்கிறேன்னா, இதை செய்கிறதுனால நமக்கு சில பலன்கள் கிடைக்கும். அதாவது வீட்டில் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண பிரச்சனை இருக்கும். பண பிரச்சனை இருக்கிறது காரணம் வாஸ்து குறைபாடு இருக்கும். எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் வீட்டில் பணம் தேங்காது, செலவாகிக்கிட்டே இருக்கும். இதில் வீட்டில் வாஸ்து குறைபாடை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, அந்த குறைபாடு எப்படி சார் நீக்கலாம் அப்படின்னா, வீட்லேயோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ இதை சரி செய்யலாம். சில பேருக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கும், தொழில் பண்ணுற இடத்துல பிரச்சனை இருக்கும், சிலருக்கு வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். ஒரு மனிதனுக்கு 3 விதமான பிரச்சனை இருக்கும். வீடு, உத்தியோகம் பண்ணுற இடம், அடுத்து தொழில் பண்ணுற இடம், 3லுமே பிரச்சனை இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன சார் காசு தரும்னா அந்த வாஸ்து சாஸ்திரம் தான். அதை தீர்க்கிறதுக்கு செடிகளை நம்ம வச்சுட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த செடி பேர் ஜெட் செடி அப்படிங்கிறோம். சரியா, ஜென்ரலாக ஜெட் செடி அப்படிங்கிறோம். இந்த ஜெட் செடிங்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரியா, செல்வத்தை ஈர்க்கும். இது பேச்சுவார்த்தையில் பனைமரம்னு சொல்கிறோம். பனைமரம் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க, எனக்கு என்ன மரம், என்ன பணம் என்ன மரத்தில் காய்ச்சி தொங்குது அப்படிம்பாங்க. பணம் மரத்தில் காய்ச்சி தொங்காது. ஆனால் இது மாதிரி செடிகளை வளர்த்தோம்னா கண்டிப்பாக பணம் நிறைய பெருகும். கையில் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும். பணம் பல வகையில் வரும். குறிப்பாக செலவு குறையும், வீண் செலவுகள் குறையும், தேவையில்லாத செலவுகள் குறையும். பணம் சேமிப்பாகும். ஒரு மனிதனுக்கு அதாங்க சேவிங்ஸ் தாங்க ரொம்ப முக்கியம். வரவு அதிகமாகி செலவு குறைஞ்சிச்சுன்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். வரவு கம்மியாகி செலவு அதிகமாச்சுன்னா அவங்களுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, வரவு அதிகமாகிக்கணும் அப்படின்னா இந்த ஜெட் செடி, இந்த மணி பிளான்ட்டை வளர்த்தோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் ஒரு வகை செடியை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்த செடியை வீடு அல்லது வேலை பார்க்குற இடத்துல வைக்கலாம், தொழில் பண்ணுற இடத்துல வைக்கலாம். இந்த செடியை நீங்கள் வளர்க்கறதுனால
பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். சரியா நேயர்களே? இதை வந்து வீட்டில் ஒரு அலங்கார செடியாகவும் வைக்கலாம். 2 விதமான பயன்பாட்டுக்கு வரும். ஒரு அலங்காரத்துக்கும் இருக்கும், ஒரு அழகுக்கும் இருக்கும். அதே நேரம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும், பணத்தை ஈர்க்கும், வீட்டில் இருக்கிற அந்த வாஸ்து தோஷத்தெல்லாம் நீக்கிரும். சரியா நேயர்களே? ஸோ இந்த ஜெட் செடி இதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதை வந்து என்ன சொல்கிறோம்னா கிராசுலான்னு ஒரு பேரில் இந்த செடி கிடைக்குது. இது வந்து கடையிலே கிடைக்கும். அந்த ஃபார்மில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். செடி வளர்க்குற ஃபார்மில் போய் கிராசுலா செடின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த செடியை வந்து நீங்கள் வந்து வீட்டில் கொண்டு வந்து செடியை நடவு செஞ்சு வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் பணம் புழக்கம் பெருகும், நிதி வாய்ப்புகள் வெளிப்படும், ஃபினான்சியல் ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்து அதிகமாகும். இந்த செடி வந்து வட்டமான அடர்த்தியான இலைகளால் இருக்கும். சரியா? நல்ல திக்காக இருக்கும் இலைகள்லாம். இந்த செடியை வளர்க்கறதுனால உங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நேர்மறை சக்தி இருக்கும், மன அமைதி இருக்கும், வீட்டில் வந்து மகாலட்சுமியோட கடாட்சியம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செடியை வெள்ளிக்கிழமை நட்டலாம். வெள்ளி, ஞாயிறு, புதன், வியாழன் இந்த 4 நாட்கள் நட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஞாயிறு, புதன், வியாழன், வெள்ளி. திங்கக்கிழமை வைக்கலாம். திங்களும் சந்திரன் கூட நாள் தான். சனிக்கிழமை வைக்க வேண்டாம். சரியா? சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தவிர்த்து மற்ற நாட்களில் வாங்கிட்டு வந்து இந்த வீட்டில் நீங்கள் செடியை வைக்கலாம். இந்த கிராசுலா செடியை வந்து எந்த திசையில் வைக்கணும் அதுதான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வீட்டின் பிரதான வாயில் இருக்குல்ல, பிரதான டோர், மெயின் டோர், கமாண்ட் வால் கேட்டு கிடையாது. மெயின் டோருக்கு வலது பக்கம் வைக்கலாம். சரியா? மெயின் டோருக்கு வலது பக்கம் வடக்கு திசையில் வைக்கலாம். பூ தொட்டி மாதிரி தான் இருக்கும். அந்த தொட்டியில் இதை வடக்கு பக்கம் வைக்கணும்னு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வடக்கு திசை வந்து குபேரன் திசையாக பார்க்கப்படுகிறதுனால அந்த குபேரனோட அணுக்கம் கிடைக்கும். இந்த செடியை நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லபடியாக வளர்த்தீங்கன்னா நிதி மேலாண்மை மேறப்படும், நிதி ஸ்திரத்தன்மை இருக்கும், பணம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா நேர்களே? அதே மாதிரி வணிகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் வந்து சில பேர் கடை அல்லது தொழில் பண்ணுற இடத்துல பணம் வைக்கிற கவுண்டர் பக்கத்தில் கூட வச்சுருப்பாங்க. அந்த கவுண்டர் பார்த்தீங்களா, கல்லாப்பட்டி பக்கத்தில் கூட வைக்கலாம். கல்லாப்பட்டினா பெட்டிக்கிட்ட வைக்க வேண்டாம், அந்த செக்ஷன் இருக்கும், பணம் வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், கேஸ் புலோர் பண்ணுறதுக்கு, அந்த இடத்துல இதை வைக்கலாம். இந்த செடிக்கு வந்து போதுமான வெளிச்சம் இருந்தாலே போதும். சரியா? நம்ம வீட்டுக்குள்ளே உள்ள வெளிச்சமே அது போதும். தண்ணியை ரொம்ப அதிகம் பயன்படாது. இதை பராமரிப்பது ரொம்ப ஈஸி. நம்ம இருக்கிற சூழ்நிலையிலே வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செடியை வளர்க்கலாம், நல்லபடியாக வரும். இந்த செடி வீட்லேயோ தொழில் பண்ணுற இடத்துல இந்த செடியை வச்சோம்னா நமக்கு வந்து மனம் சாந்தி கிடைக்கும், மன விதத்தில் ஒரு விதமான நம்பிக்கை இருக்கும். சந்திரன் ஆற்றல் பரிபூர்ணமாக இருக்கும். புதனும் சந்திரனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. செடினாலே சந்திரன் தான், பச்சை அப்படின்னாலே புதன் தான். ஸோ உங்கள் ராசிக்கு 7, 6, 9 கூடிய நடக்கிறோம், பரிபூர்ணமாக கிடைக்கும், மிக நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? இந்த செடியை வந்து ரொம்ப சூரிய ஒளியில் வைக்கக்கூடாது. பொதுவாக நம்ம சூரிய ஒளியில் வைக்க மாட்டோம். சூரிய ஒளியில் வைக்கிறது தான் தோட்டத்தில் வைப்போம். ஸோ இன்சைடில் வைக்கிறோம். நம்ம இண்டூரில் வைக்கிறதுனால இதை வந்து ஓரளவு லைட் இருந்தால் போதும். சரியா நேர்களே? சூரிய ஒளியில் நேரடியாக நீங்கள் வைக்க வேண்டாம். இந்த செடிக்கு அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும். அந்த ஈரப்பதமே இதுக்கு போதும். சரியா? அதுபோக இந்த செடி வந்து ஈஸியாக அழுகும் போகாது. சரியா? வேரும் அழுகாது, செடியுடைய இலைகளும் அழுகாது. நல்ல உட்புற தோட்டக்கலைக்கு பயன்பட்டது. உட்புறம் இண்டூரில் வளர்க்குற பிளானட்டுக்கு வந்து இது நல்ல விதமாக பார்க்கப்படுறதுனால இந்த கிராசுலா செடியை வாங்கி நீங்கள் வளங்க. இது சம்மந்தப்பட்ட எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த வீடியோவில் நிறைய சொல்லலை, இந்த மணி பிளான்ட்டை பற்றி தான் சொல்கிறேன். இந்த செடி வீட்டில் இருந்தால் பணம் பல வகையில் வரும், பணம் காய்ச்சி தொங்கும். சரியா நேர்களே? இந்த செடியை வீட்டில் வளர்த்திங்கன்னா பணம் பல வகையில் காய்ச்சி தொங்கும். இது வந்து ஓரளவு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செய்யப்படுகிறது. பட் இதுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. இது எல்லாராலும் வளர்க்க முடியாது. இதுக்குன்னு ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும். சந்திரன், சுக்கிரன், புதன், சனி பகவான் 4 பேரும் நல்ல நிலைமையில் இருந்தால் இதில் நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். 4 கிரகத்தில் 3 கிரகம் இருந்துச்சுன்னா ஓரளவு பலன் கிடைக்கும். 2 கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன் கிடைக்கும். அது வர்ற வருமானம் கோடியோ லட்சமோ ஆயிரமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து கொடுத்து வைக்கணும். எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, சார் நானும் செடி வளர்க்குறேன், எனக்கு பணம் வரமாட்டேங்குது சார், செடி தான் பட்டு போகுது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து கிரக நிலையில் சரியில்லை. சரியா நேர்களே? பள்ளிக்கூடத்தில் டீச்சர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான், ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு பையன் நல்ல மார்க் எடுத்துடுறான், படித்து நல்ல மார்க் எடுத்துடுறான், ஒருத்தர் ஃபெயிலாக போயிடுறான். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பையனோட அமைப்பு அப்படி. டீச்சர் நல்லா தான் படம் எடுக்கிறார், பொதுவாக தான் படம் எடுக்கிறார். அது மாதிரி தான் நம்ம சொல்கிற பலன்கள் அது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானதான். சில பேருக்கு அது ரீச் ஆக சேர மாட்டேங்கன்னா அது வந்து உங்களோட அமைப்பு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வைக்கலாம். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு குரு பார்வை இருக்குது, சூரியனும் பார்க்குறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. இந்த ஆடி பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்கும். இன்றைக்கி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் இருக்குது. 10, 11ஆம் இடத்துக்கு வந்து நல்ல பலங்களை தான் கொடுக்குறாரு. ஆடி பௌர்ணமி வந்து உங்கள் ராசியில் தான் நடக்கும். ஆடி பௌர்ணமி கூட வைக்கலாம். ராசியில் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார்.
சந்திரன் குரு சந்திர யோகம், அந்த பௌர்ணமி யோகம் சந்திராதி யோகத்தில் நல்லா இருக்கும். 6, 7, 8 நல்லா இருக்குங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், கணவன் உறவு, இன்டகிரேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். எதிர்பாராத பண வரவும் நல்லா இருக்கும். ஸோ இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது சுக்கிர ராசி 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ அடுத்தடுத்து ராசிக்கு 6, 7, 8, 9 இந்த இடங்கள்லாம் வலுப்படுது. உத்தியோகஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், அட்டமஸ்தானம், பாக்கியஸ்தானம் இந்த 4 இடங்களுமே வலுப்படுது. ராசிக்கு எதிர்த்த உள்ள 4 வீடுமே வலுப்படுறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயத்தில் அடுத்தடுத்து நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி செடிகளை நீங்கள் வைங்க. பூஜை பண்ணுறது, புரஸ்காரம் பண்ணுறது, சாமியை கும்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே சின்ன சின்ன காரியங்களை பண்ணணும். இதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். செடி வளர்க்குறது ஒரு புண்ணியமான காரியங்க. எல்லாராலும் செடி வளர்க்க முடியாது. செடி வளர்க்குறதுங்கிறது ஒரு உயிரை வளர்க்குற மாதிரி. செடிக்கும் உயிர் இருக்குது. சரியா நேர்களே? செடி இது ஒரு முக்கியமானது. மரம் வளர்த்து அந்த காலத்தில் சொல்லுவாங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும் அப்படிம்பாங்க. நம்ம மரம் வளர்த்து ஒரு நன்மை செய்கிறத காட்டில் செடி வளர்க்குறது நல்லது. அது மணி பிளான்ட் வச்சோம்னா நமக்கு நல்லது. தனிப்பட்ட முறையில் நமக்கு நல்லது. இது வீட்டுக்கு தான் பயன்படும், நாட்டுக்கு பயன்படாது. நீங்கள் இந்த செடி வளர்ச்சிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலனை தரும். சில பேர் மரம் பொது வழியில் வைப்பாங்க, வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க. அது பெரிய மரமாகி தெருவுக்கே பயன்படும். அங்கே ஒரு நல்ல நிலம் கிடைக்கும். தெருவில் இருக்கவங்களாம் நல்லபடியாக அதை 6 மரம் வைப்பாங்க, உட்காந்துக்குருவாங்க. அது பொது விஷயம். ஆனால் இது தனிப்பட்ட விஷயத்துக்கு உங்களுக்கு. அதனால் மகராசினியர்கள் இந்த கிராசுலா பிளானட்டை வாங்கி நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது. நல்லபடியாக பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் போட்டிருக்கிறேன். சரியா? விருப்பம் இருக்கவங்க செய்யுங்க. எல்லோரும் செய்யணும் அவசியம் கிடையாது. சரியா? அதனால் இந்த மணி பிளான்ட்டை வளர்க்குங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். சரியா நேர்களே? செஞ்சு பாருங்கள். ஏன்னா செடி பசுமை கண்ணுக்கு குளிர்ச்சி. செடி வளர்க்குறதுனால நமக்கு சில பழக்க வழக்கங்கள் மாறும். ஒரு டெடிக்கேஷனாக இருப்போம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில தோஷங்கள்லாம் நகரும். தினமும் செடிக்கு தண்ணி ஊற்றினாலே தோஷங்கள் நகரும். சனி தோஷம், செவ்வாய் தோஷம்லாம் நகரும். என்ன ஆகும்னா அதெல்லாம் போகும், தீரும். ஸோ தோஷம் இருக்கிறவங்க செடிக்கு தண்ணி ஊற்றலாம். அதுக்கு மணி பிளான்ட்டுக்கு ஊற்றுனீங்கன்னா ஒரு பக்கம் பண வரவும் இருக்கும். நமக்கு இருந்த தனிப்பட்ட தோஷமும் விலகும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு இந்த மணி பிளான்ட்டின் மூலம் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.